அனைவருக்கும் வணக்கம். லெட்ஸ் லேர்ன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சீரீஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒர்க் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர், WBS. இந்த வார்த்தையை நிறைய ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் யூஸ் பண்ணதை கேட்டிருக்கலாம். சரி, இந்த WBS அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். உங்ககிட்ட இப்போ ஒரு கேள்வி, இன்ஃபேக்ட் இது ரொம்ப பாப்புலரான கேள்வி அமங் த ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ். நீங்கள் இது கேள்விப்பட்டிருக்கலாம். அண்ட் யூ மே நோ ஈவன் த ஆன்சர். ஹவு டு eat an elephant? Exactly, one piece at a time. இதே போல் how to build a big shopping mall? One brick at a time. ஓகே, ஒன் brick அப்படின்றது நாட் லிட்ரலி ஒரு brick அப்படின்னு சொல்ல வரல, பட் ஸ்டெப் பை ஸ்டெப், ஒன் ஸ்டெப் அட் அ டைம். அதுதான் இங்கே இது நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ WBS அப்படின்னா என்னென்னா, இருக்கிற பெரிய வேலையை, யானை போல் இருக்கிற ஒரு பெரிய வேலையை, ஷாப்பிங் மால் கட்டுற மாதிரி இருக்கிற ஒரு பெரிய வேலையை சின்ன 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 துண்டுகளாக பிரித்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறதுக்கு பேர் தான் ஒர்க் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர். சரி, ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துலாமே. ஸோ வழக்கம் போல் நம்மளுடைய ஓல்டு எக்ஸாம்பிள், இங்கே ஒரு வீடு கட்ட போகிறீங்க. இதோட ஒர்க் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாமா? முதல் வேலை என்ன பண்ணுவீங்க? எந்த இடத்துல வீடு கட்ட போகிறீங்களோ அந்த கிரவுண்டை க்ளீன் பண்ணணும். அதில் கல், மண், புல், பூண்டு, செடி கொடிகள், இது போல் விஷயங்கள் இருக்கலாம். அதை முதல்ல க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஃபவுண்டேஷன் ரெடி பண்ணுவீங்க. ஃபவுண்டேஷனுக்கு அப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோர். லெட்ஸே நீங்கள் 2 ஃப்ளோர் கட்ட போகிறீங்க அப்படின்னா முதல் ஃப்ளோர், அடுத்தது ஆப்வியஸ்லி செகண்ட் ஃப்ளோர். அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவீங்க? ப்ளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க். அதுக்கு அடுத்தது இன்டீரியர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணுவோம். லாஸ்ட்டாக ஹேண்டிங் ஓவர் டு த கஸ்டமர். இந்த ஹோல் விஷயத்தில் மேக்கிங் த ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறத ஃபர்தராக டீட்டெயில் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபவுண்டேஷனை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? முதல் வேலை, என்ன மாதிரியான பில்டிங் கட்ட போகிறோம், அந்த டிராயிங் என்ன, அதுக்கான ப்ளூ பிரிண்ட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதை சிவில் இன்ஜினியரிங் டிராயிங் சொல்லலாம். அந்த டிராயிங் முதல்ல ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த டிராயிங் படி மார்க்கிங் பண்ணணும். ஏன்னா இஷ்டத்துக்கு நம்ம மார்க்கிங் போட்ட முடியாது. ஃபவுண்டேஷனுக்கு அது ரொம்ப முக்கியம். ஸோ என்ன மாதிரியான பில்டிங் கட்ட போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபவுண்டேஷன் பண்ணணும். ஸோ அதுக்கு மார்க்கிங் பண்ணுவோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் டிகிங். ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு குழியை தோண்டணும். அதுக்கு அடுத்தது ஃபவுண்டேஷன் அப்போது நம்ம ஊரில் சொல்லுவோம் இல்லைங்களா, கருங்கல், அந்த மாதிரி ஹார்ட் ஸ்டோனை வச்சு தான் ஃபவுண்டேஷன் பண்ணுவோம். அது நெக்ஸ்ட் ஸ்டெப். இந்த லெவல் ஆஃப் ஒர்க் டீட்டெயிலை வச்சுட்டு நீங்கள் ஒர்க்கை யாருக்கு அலோகேட் பண்ணி ஒர்க்கை முடிக்க முடியுமா? முடியாது இல்லையா? ஏன்னா டிராயிங், பில்டிங், மார்க்கிங், டிகிங், லே ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறதும் ஸ்டில் இஸ் நாட் அட் எ வெரி டீட்டெயில் லெவல். ஸோ என்ன பண்ணலான்னா இதை ஃபர்தராக டீட்டெயில் பண்ணுவோம். உதாரணத்துக்கு டிகிங் அப்படிங்கிறத ஃபர்தராக எப்படி டீட்டெயில் பண்ணலாம் அப்படின்னா, டிக் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும்? மோஸ்ட்லி JCB. ஏன்னா இப்போ யாரும் மேனுவலாக பண்ணுறதில்ல, மிஷின் வச்சு தான் பண்ணுறாங்க. ஸோ we need to அரேஞ்ச் ஃபார் JCB. அதுக்கப்புறம் அதை தோண்டி எடுத்து போடுற மண்ணை திரும்ப நம்ம ரீயூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக அட்லீஸ்ட் ஃபியூ மென் வேணும். அதை எடுத்து ஒரு ஓரமாக கொட்டிட்டு ஃபர்தராக பில்டிங் கட்டும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லூஸ் அண்ட் எடுத்து போடுறதுக்கு ஆட்கள் அரேஞ்ச் பண்ணணும். ப்ராபப்ளி வில் ஸ்டாப் அட் திஸ் லெவல். ஏன்னா அது ஒன்லி ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா? அப்போது அ குவிக் ரீகேப். முதல் ஸ்டெப் என்ன பண்ணணும்? வீடு கட்ட போகிறோன்னு முடிவு பண்ணிட்டோம். அது என்னென்ன ஸ்டெப் இருக்குன்றதை டீட்டெயில் பண்ணோம். அதில் ஒன்றாவது ஸ்டெப் மேக்கிங் த ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது. அதை ஃபர்தராக டீட்டெயில் பண்ணோம். அதாவது பில்டிங் ட்ராயிங் ப்ரிப்பேர் பண்ணுறது, மார்க்கிங் பண்ணுறது, டிகிங் பண்ணுறதுன்னு. டிகிங்கை ஃபர்தராக எப்படி டீட்டெயில் பண்ணோன்னா அதுக்கு ஒரு JCB அரேஞ்ச் பண்ணணும், மென் அரேஞ்ச் பண்ணணும், லூஸ் அண்டை தூக்கி போடுறதுக்கு அப்படின்னு. இப்போ நம்ம டீட்டெயில் பண்ணது ஒன்றுக்கும் ஒரு பேர் வச்சிடலாம். ஓகே, ஒரு உதாரணம் பார்த்தலாமே. இந்த அரேஞ்ச் ஃபார் JCB அப்படிங்கிறது ஒரு வேலை. அது இங்கிலீஷில் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? சில பேர் இதை டாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை டாஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது இட் இஸ் அன் இண்டிபெண்ட் திங். அந்த ஆக்டிவிட்டியை யாருக்காவது அலோகேட் பண்ணணும் அப்படின்னா தான் அதை டாஸ்க்னு சொல்லணும். உதாரணத்துக்கு இந்த ஒர்க்கை முத்து அப்படிங்கிறவருக்கு அலோகேட் பண்ணுறோன்னு வைங்க. தென் திஸ் ஆக்டிவிட்டி வில் பிகம் அ டாஸ்க். இந்த டிஃப்ரென்ஸ் ரொம்ப பேர், ஈவன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஃபீல்டில் இருக்கிற ரொம்ப பேருக்கு தெரியாது. பட் இட்ஸ் அன் வெரி இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸ். யூ ஷுட் லேர்ன் இட். ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது யாருக்கும் அலோகேட் பண்ணாத வரைக்கும், ஒன்ஸ் அந்த ஒர்க் யாருக்கு அலோகேட் ஆச்சுன்னா தென் இட் வில் பி கால்ட் அஸ் டாஸ்க். அடுத்தது இந்த டிகிங் லெவல் இருக்கு இல்லைங்களா, இதை ஒர்க் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லலாம். வேறு என்னால் அதில் ஒர்க் பேக்கேஜாக வரும்? ஆப்வியஸ்லி மார்க்கிங்ன்றது ஒர்க் பேக்கேஜ், லே ஃபவுண்டேஷன் யூஸிங் ஹார்ட் ஸ்டோன்கிறது ஒர்க் பேக்கேஜ், பில்டிங் ட்ராயிங் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது ஒரு ஒர்க் பேக்கேஜ்.
ஒர்க் பேக்கேஜ் அப்படிங்கிறத சிம்பிளாக எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் இஸ் கால்ட் அஸ் ஒர்க் பேக்கேஜ். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் ஜேசிபி, அரேஞ்ச் மென் டு க்ளீன் த லூஸ் சேண்ட், இது எல்லாமே ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ். இதுக்கு ரிலேட்டட், டிக்கிங்க்கு ரிலேட்டட். அதனால் இதை ஒர்க் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்து ஒரு லெவல் மேலே போகலாம். மேக்கிங் த ஃபவுண்டேஷன், இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா சப் ப்ராஜெக்ட் சொல்லிக்கலாமா? ஸோ பில்டிங் ஹவுஸ் அப்படிங்கிற ப்ராஜெக்டில் எத்தனை சப் ப்ராஜெக்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது? எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் 8 சப் ப்ராஜெக்ட் இருக்குது. ஒர்க் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சரை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக வரப்போகிற எபிசோடில் பார்க்க போகிறோம். ஃபார் டைம் பீயிங் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒர்க் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத ஒரு கான்செப்ட் லெவலில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எபிசோடை இதோட ஸ்டார்ட் பண்ணிப்போம். லெட்ஸ் கண்டினியூ த நெக்ஸ்ட் ஒன்.